ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. தொகுதியில் உள்ள ஏழை எளிய 2000 கிறிஸ்தவ மக்கள் பயன்பெறும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மிதிவண்டிகள், காது கேளாதோருக்கு செவிக்கருவிகள், புத்தாடைகள், குளிர் போர்வைகள், பயனாடைகள், அரிசி பைகள், உதவித்தொகைகள் என பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜே எபினேசர் அவர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பும் வகித்தார். இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், சிறுபான்மை நல உரிமை பிரிவு செயலாளர் சுபேர்கான், சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சென்னை மாநகராட்சி நகர அமைப்பு குழு தலைவர் இளைய அருணா ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ஆர்கே நகர் தொகுதியில் ஏழை எளிய கிறிஸ்தவ மக்கள் பயன்பெறும் வகையில் வருடந்தோறும் இந்த இனிய நிகழ்வினை நிகழ்த்தும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் அவர்களை பயன்பெற்ற பொதுமக்கள் வாழ்த்தி பாராட்டி மகிழ்ந்தனர். இந்த சிறுபான்மை மக்களை நேசித்தாரோ, இந்த சிறுபான்மை மக்களின் வாழ்வின் உயர்வுக்காக, அவர்களின் உரிமைக்காக தொடர்ந்து தன்னுடைய இறுதி நாள் மூச்சு உள்ளவரை உழைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் மறைந்த கலைஞர் ஐயா அவர்கள். நலத்திட்டம் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அதே போல் நலத்திட்டம் வழங்கி விழாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற செஞ்சி மஸ்தான் அவர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். கூட்டத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். எம்மதமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்மதம் என்பதன் அடிப்படையில் ஒரு விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய மேடையை பலர் வர்ணித்தார்கள். இது போன்ற நிகழ்வு இந்தியாவிலே இருக்கின்ற மற்ற மாநிலங்களிலே இல்லை. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே பங்கேற்றிருக்கின்ற கிறிஸ்துவமார்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், வெகு விரைவில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு இன்றும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கும் என்பதில் எங்களுக்கு எல்லோரும் சந்தேகம் இல்லை. எம்எல்ஏவுக்கு நன்றி, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நாங்கள் பரிசு வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் நல்லா திருப்பம் எலெக்ஷன்ல ஒரு முன்ன வரணும், அதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வெள்ளம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஆனால் அவர் 6000 கொடுத்தாரு, இதெல்லாம் செய்கிறாரு, பொங்கலுக்கு செய்கிறாரு. அவர் கொடான கோடி நன்றி. எம்எல்ஏ ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அவருக்காக இன்னும் அவர் நல்ல சிறப்பலத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் கருத்தை ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் இந்த எல்லா ஜனங்களுக்கும் இதே மாதிரி நல்லா கொடுக்கணும் எல்லாருக்கும். மழை காலத்துக்கு எம்எல்ஏ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, கிறிஸ்மஸுக்கும் இந்த ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கு நன்றி. இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு இந்த பொருளெலாம் கொடுக்குறாரு, அவருக்கு நன்றி. நாங்கள் மழையில் பாதிக்கப்பட்டப்போ வந்து எங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு 6000 ரூபாய் பணம் உதவி செஞ்சார். இப்போ வந்து எம்எல்ஏ ஐயா வந்து எங்களுக்கு தேவையான பொருளை செய்கிறாரு, கிறிஸ்மஸுக்காக எங்களுக்கு தேவையானது செய்கிறாரு. ரொம்ப நன்றி. புயலில் வந்து சென்னை மக்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லா சிறப்பமாக பண்ணார் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் 6000 பணம் எங்களுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாமல் நல்லா அழகாக நல்லா கொடுத்தாரு, டேட் போட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ நல்லா இந்த ஆர்கே நகர் ஃபுல்லாக நான் பார்ப்பேன், நல்ல ஒரு உழைப்பால் நல்லா அந்த வேலைக்கு ஏற்ற இது செய்கிறாரு. அவர் எங்கே பார்த்தாலும் இருப்பார், இந்த பாப்பா ரோடு போடுறது எல்லாமே செய்வார். அது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் இதில் ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அது கத்திரக்கூடான இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லா பாஸ்டர்ஸ்க்கு ஏழை மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எம்எல்ஏக்கு நன்றி. எம்எல்ஏ வந்து எபினேசர் இது எவ்வளோ பேருக்கு கொடுக்குறது ரொம்ப நன்றி. எனக்கு கிஃப்ட் கொடுத்த எம்எல்ஏவுக்கு நன்றி. ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் ஐயா அவர்களுக்கு பிரதருக்கு கோடான கோடி நன்றி. எல்லாருக்குமே நன்றிப்பா. கிறிஸ்மஸுக்கு வெள்ளத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றிப்பா. எனக்கு வந்து ரேஷன் கார்டில் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இங்கே எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி கிறிஸ்டின் அவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு சபை அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற சபையில் இந்த மாதிரி பொருள் கொடுக்குறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ எனக்கு கொடுத்தாங்க. சின்ன குழந்தை இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரமாகவே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாரு. இந்த மழை தொகையதுக்கோசம் இந்த வண்டி கொடுத்ததுக்கோசம் 6000 ரூபாய் கொடுத்ததுக்கோசம் ரொம்ப நன்றியாக இருக்குது. அவரு நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருப்போம். ஒரு வண்டிக்கு மேலே வேலை போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வண்டி தந்த எல்லாருக்குமே நன்றி. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவுன எம்எல்ஏக்கு பல நன்றி. ஊனமுற்றவர்களாக வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தோம்.
எம்எல்ஏ ஐயா எங்களுக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி வண்டி கொடுத்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது ஏற்பாடு பண்ணின எம்எல்ஏ ஐயாவுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாத வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட எங்களை போன்ற மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்த உதவிய முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சிஎம்முக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் செய்த இந்த ஒரு சிறுபான்மையினருடைய காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மிஷினு எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இது கொடுத்த ஆர்கே நகர் ஜே எபினேசர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.